சந்திரா சஞ்சரப்பேட்டையில இருந்து இன்னைக்கு உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வெஜிடபிள் குருமா. இது பரோட்டாக்கு மட்டும் இல்லாம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், இடியாப்பம், சாப்பாடுன்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட மெனுக்கு இந்த ஒரு குருமாவோட காம்பினேஷன் நிஜமா நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடிக்கிற மழைக்கு புயலுக்கு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு சூடா சாப்பிடலன்னா நிஜமா அந்த டே ஃபுல்ஃபில் ஆகாது. முக்கியமாக சொல்லணும்னா வெஜ்ஜோ நான்வெஜ்ஜும் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். மீன் குழம்புலாம் இருக்கு, பயங்கரமா வியூஸ் போயிட்டு இருக்கு. உங்களால தான் தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு அதே மாதிரி எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க. அடிக்கிற மழைக்கு புயலுக்கு அனாவசியமாக வெளில போகாதீங்க. எதுக்கு எமர்ஜென்சி இருக்கோ அதுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. பி சேஃப், கோட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக போயிட்டு வாங்க. இந்த கிளைமேட் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குல்ல, கொஞ்சம் இதை அப்படியே ரசிச்சுட்டு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போவோம். வாங்க இப்போது இந்த மெனு வந்து நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்து இன்க்ரீடியன்ட், சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு பெரிய கேரட் எடுத்துருக்கோம். முழு கேரட்டை சீவி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் 10 to 12 பீன்ஸு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இந்த அளவு காமிச்சிருக்கோம். இந்த அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, அரை மூடி தேங்காயில் 1/4 தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், சரிங்களா? தேங்காய் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக இருக்குது, நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோம். 3 பழுத்த தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். இதுதான் வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கசகசா வந்து 1/2 ஸ்பூனை வந்து நாங்கள் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கோம். முக்கியமாக இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அந்த பேஸ்ட் என்ன எதை போட்டு அரைக்க போகிறேன்னு சொல்லி நான் அதையும் காமிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வெஜிடபிள்ஸை, காய்கறிகளை நாங்கள் பீஸாக நறுக்கிக்கிட்டோம். இந்த ஷேப்புக்கு நாங்கள் நறுக்கியிருக்கோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் தாராளமாக நறுக்கிக்கலாம். இப்படி வெட்டி எடுத்திங்கன்னா நிஜமாக சூப்பராக இருக்கும். ஏன்னா வெட்டுறதும் வந்து குக்கிங்க்கு, சமையலுக்கு வந்து முக்கியமான ஒரு பதம்னு சொல்லலாம், டேஸ்ட்டு சூப்பராக வரத்துக்கு. ஓகே, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து தேங்காவை நாங்கள் பீஸாக வெட்டி சேர்த்துருக்கோம். நீங்களும் அது மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சோம்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பை ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கசகசா இருக்கு இல்லையா, 1/2 ஸ்பூன் நம்ம ஊற வச்சுருக்கோம். அப்படியே 2 பச்சை மிளகா நம்ம அப்படி நசுக்கி போட்டுக்கிட்டோம். இந்த கசகசாவை ஊற வச்சு, அரை ஊற வச்சு எடுத்த அந்த கசகசாவை இதில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக வரணும். அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போது தாளிப்பை போட்டு குருமாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நாங்கள் வானலில் வந்து ஒரு 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கோங்க. பட் 1.5 குழிக்கரண்டி இஸ் எனாஃப். ஸோ 1.5 குழிக்கரண்டி நாங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது நல்லா அப்படியே சூடாகி வரட்டும். இந்த எண்ணெய் ஸ்மெல் வந்து அடுத்த நிமிஷம் பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். அன்னாச்சிப்பூ, லவங்கம், பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஹையில் வச்சு போட்டிங்கன்னா அப்படியே தீஞ்சிடும். அப்புறம் டேஸ்ட் நிஜமாக உங்களுக்கு அவ்வளோ வராது, அதுக்கு சொல்கிறேன். ஸோ சிம்மில் வச்சு போட்டு இந்த இதோட மனம் இருக்குல்ல, இந்த மனம் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயில் பட்டு அப்படியே ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவரை மணந்துக்கிட்டே நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நாங்கள் வதக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், முக்கியமாக கருவேப்பிலையை வந்து சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து, ஒரு ஆர்க்கு இருக்குல்ல, அதை எடுத்து வந்து நல்லா இதில் வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு திரும்பவும் வந்து இதுக்கு நம்ம வதக்கணும். நல்லா வதக்குங்க, இதே மாதிரி வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் அப்படியே இந்த வெங்காயம் வந்து அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கிட்டு திரும்பவும் அதே ப்ராசஸ் தான், நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், இப்போது நாங்கள் வதக்கி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி போட்டோம், வெங்காயம் போட்டோம், எதுக்கு வதக்கணும்? ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கணும் அப்படிலாம் விட்டுறக்கூடாது. அது எடுத்துக்கும். பட் ஆனால் நம்ம வதக்குறதுல ஒரு பதம் இருக்குது. அதுதான் வந்து சமையலுக்கு நிஜமான அருமையான குறிப்பு. சரி, இதுவும் வந்து நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயத்தோட நல்லா கரைஞ்சி வரணும். அந்த டைம் வந்த பிறகு புதினாவும் கொத்தமல்லியும் அப்படியே வந்து மலைசாரெல்லாம் தேவையான அளவுக்கு தூவிக்கலாம். தூவி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த புதினாவும் கொத்தமல்லி இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலரில் மாறும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதை வதங்கின பிறகு நம்ம கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சரிங்களா, இதை வந்து நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சோம்ல, அதை தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து லைக் எப்படி ப்ரௌனிஷாக வரணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இது வதக்கி வச்சு அடுத்த நிமிஷம் முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதை நான் என்னன்னு சொல்கிறேன். நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்த பிறகு 1.5 ஸ்பூன் வீட்டில் பண்ண குழம்பு மிளகாத்தூள், சரிங்களா? நாங்கள் வந்து 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம்.
இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்லேயே நாங்கள் செஞ்சது. இந்த செய்முறை உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா, வி நீட் குழம்பு மிளகாத்தூள் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மெசேஜை ட்ராப் பண்ணலாம். ஆல்ரெடி நாங்கள் மீன் குழம்பு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் லாஸ்ட்டாக. அதுக்கெலாம் செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதில் முக்கியமாக கமெண்ட்ஸில் அதிகமாக நாங்கள் பார்த்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வி நீட் குழம்பு மிளகாத்தூள் சொல்லி எல்லோரும் கேட்டிருந்தீங்க. ஒன்ஸ் மழை நின்ன பிறகு நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம், வெயில் வந்த பிறகு. சரிங்களா? அதுக்கப்புறம் கல்லுப்பு தேவையான அளவுக்கு தூவிட்டு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், வதங்கின பிறகு நம்ம கொஞ்சமாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடி இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி போயிருக்கும். இப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க காய்கறிகள் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்களா உருளைக்கிழங்குலாம் பயங்கரமாக வெந்திருக்கு. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. குழையவும் குழையில, கொஞ்சமாக அறவே கடம் ஆகலை, கரெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரணும். இதுக்கப்புறம் தான் முக்கியமாக நம்ம அரைச்சி எடுத்த அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கசகசெல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கரண்டி போட்டு வந்து நல்லா கலருங்க. இதை வந்து தேங்காய் விழுதெல்லாம் இந்த மசாலாவோட நல்லா கலந்து வரணும். அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து நாங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். காய்கறி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி 2 டம்ளர், அதுக்கப்புறமா விழுது அரைச்சி சேர்த்த பிறகு 2 டம்ளர். இந்த கன்சிஸ்டன்சி தாங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்பி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி சேர்த்துட்டோம், பட் இப்போ தேங்காய் விழுது சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ திரும்ப அதுக்காக முன்னாடி வந்து நம்ம காய்கறிகளுக்கு சேர்த்தா இப்போ வந்து தேங்காய் விழுதுக்காக அப்படியே கரண்டியை போட்டு நல்லா கலரி எடுங்க. கலரி எடுத்த பிறகு நம்ம தட்டை போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமாக கொதிச்சு வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்பி கரண்டியை போட்டு நல்லா கலரிட்டு செக் பண்ணிக்கோங்க நல்லா வந்துருச்சான்னு சொல்லி. டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு வந்து ஏற்றல இறக்கலோ உங்களுக்கு வந்து பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஃப்ளேவராக கொத்தமல்லி, புதினா இதை வந்து நம்ம அப்படியே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சந்திரா சஞ்சரப்பேட்டை ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா ரெடி. அப்படியே ஒரு பவுல் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. நிஜமாக அது எல்லா ரெசிபீஸ்க்கும் டிஃபன் நான் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி வந்திருக்கு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கு, ஸோ பி சேஃப். அதே மாதிரி டைம் இருந்தால் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க நிறைய வீடியோஸ் ரீல்ஸை பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching the Chandra Sanjarapeti, the taste of real Chennai.